இன்றைக்கி நம்ம வழக்கமாக தியானிக்கிற வசனத்தை தியானிக்காமல் அந்த அனாதி தேவனே என்ற ஒரு செய்தியை சில வாரங்களுக்கு முன்னாக நம்ம புதன்கிழமையில் பார்த்தோம். அந்த சோத்திர செய்தியை ஒரு 2வது பாகமாக இன்றைக்கு நான் தொடர்கிறேன். இடையிடையில் அப்படி கொஞ்சம் எனக்கு பாரப்படும் பொழுது சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் மற்றபடி அந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் நமக்கு தொடர்ந்து ரெகுலராக நம்ம தியானிக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு நான் மறுபடியுமாக உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். உபாகமம் 33 வசனம் 27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உன் முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று சொல்லி மோசே தன்னுடைய மரண காலத்தில் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். மோசே இதை எந்த நேரத்தில் சொன்னார் என்று உபாகமம் 33:1 பார்த்தால், தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது என்று சொல்லிதான் உபாகமம் 33 தொடங்குகிறது. அப்படி அவருடைய மரண காலத்திலே சொன்ன ஒரு வார்த்தை தான் அநாதி தேவனே உன் அடைக்கலம் என்று ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அந்த தேவன் உங்களை ஆதரிப்பார், ஆசீர்வதிப்பார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு தைரியம் சொல்லும்படியான கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். இன்னும் சொல்லப்போனால் மோசே இதை எந்த நேரத்தில் சொன்னார் என்றால், 40 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கானானுக்கு நேராக நடத்திட்டு போகிறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் மோசே பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அந்த கானானுக்குள் என்ன செய்ய முடியாது, போக முடியாதுன்னு சொல்லிட்டார். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயங்க இது. 40 வருஷமாய் ஒரு தலைவனாய் ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தனை போல இருந்து நடத்தி வந்த ஒரு மோசே, பேசுன்னு சொன்ன ஒரு கன்மலையை அவன் அடித்து விட்டதுனால ஆண்டவர் நீ அந்த கானானை சோதரம் மிதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். மோசே எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறார். ஆண்டவர் அதற்கு அலோ பண்ணவே இல்லை, சம்மதிக்கவே இல்லை. தூரத்தில் நின்று அந்த கானானை பார்த்தான் என்றும் அதற்குள் பிரவேசிக்க ஆண்டவர் அவனுக்கு இடம் தரலை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். ஆமென்னு சொல்லுங்க, அல்லேலூயா. என் காலம் முடியுது, நான் கடந்து போகிறேன், ஆனால் அநாதி தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் என்று அவர் சொன்ன வார்த்தை நாம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன். அநாதி என்று சொன்னால் சொல்ல முடியாத ஆரம்பத்தை உடையவர் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதற்கு வசனங்கள் அருமையானவர்களே, சோதர யோபு 33:26 அவருடைய வருஷங்களின் லக்கம் ஆராய்ந்து முடியாது என்றும், சங்கீதம் 90:2 பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அப்போது அநாதி அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? பர்வதங்களும் பூமியும் உலகமும் உருவாகும் முன்னே இருந்த ஒரு காலம்தான் அநாதி காலம். ஆமென்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொன்னேன், மனுஷனால் கூடாதவைகள் எல்லாம் யாரால் கூடும்? தேவனால் கூடும். அப்போ தேவன் எல்லாவற்றையும் செய்கிறவர் என்று உங்களுக்கு அர்த்தம் சொன்னேன். அல்லேலூயா. ஆகவே அநாதி தேவன் உங்களுடைய அடைக்கலம் என்று சோதர வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் என்கிற வார்த்தைக்கு முன்னாடி நிறைய சிறப்பான வார்த்தைகள் வரும். பெரிய தேவன், மகத்துவமுள்ள தேவன், அற்புத தேவன், தேவாதி தேவன், சேனைகளின் தேவன், மெய்யான தேவன்,
அறியப்படாத தேவன், பிதாக்களின் தேவன், ஒப்பில்லாத தேவன், ரட்சிக்கும் தேவன், பின்வரும் காரியங்களை அறிவிக்கும் தேவன், இரக்கத்தின் தேவன், சதா காலங்களின் தேவன், மாறாத தேவன், ஞானமுள்ள தேவன். இப்படி தேவன் என்கிற வார்த்தைக்கு முன்னாடி நிறைய சிறப்போடு தேவன் தேவன் அப்படின்லாம் வரும். ஒவ்வொரு நாமத்திற்கும் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதில் ஒரு விசேஷ நாமந்தான் அநாதி தேவன். ஆமென்னு சொல்லுங்க. எந்த ஒரு ஆசீர்வாதமோ ஆண்டவர் தம்முடைய நாமத்தின் அடிப்படையில் தான் நமக்கு தராரு. ஆமாம், சில இதை உதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன். யாத்திராகமம் 20:24 பாருங்கள். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது தான் அந்த ஸ்தானத்திற்கு அவர் வருகிறார்னு போட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 8:29 வாசிச்சிங்கன்னா, அவருடைய நாமத்தை விளங்க பண்ணும்போது தான் விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 8:33-34 ஆகிய வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும்போது தான் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 11:18 பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியாக இருந்தால்தான் நமக்கு பலன் தருகிறார் என்பதாக அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. மல்கியா 3:16 வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுடைய பெயரை ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிறார் என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 14:13-14 ஆகிய வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தினால எதை கேட்குறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு? தருகிறார் என்று பைபிளில் போட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 3:16 வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தில் நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த நாமமே நம்மை பலப்படுத்துகிறது என்பதாக நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் தவிர்த்துட்டு எந்த ஒரு நன்மையும் நீங்கள் இயேசு நாட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நாமத்தை சொல்லி, அந்த நாமத்தை அறிக்கை பண்ணி, அந்த நாமத்தினால கேட்குறான்ப்பா என்று சொல்லி, அவருடைய நாமத்தை சொல்லி அறிக்கையிட்டு அதை வாயார சொல்லி மனசார சொல்லி மனப்பூர்வமாய் சொல்லுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை தருகிறார். அல்லேலூயா. அதில் நாம் தியானிக்கிற விஷயம்னா அநாதி தேவனே. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஊழியக்காரர் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுறார். அநாதி தேவனே நமக்கு அடைக்கலாம் அப்படின்றார். இது ஒரு ஆயா கேட்டு போயிட்டு அது வீட்டில் போய் அழுவுது. ஆண்டவரே, நான் தான் அநாதின்னு பார்த்தேன், ஆனால் பாஸ்டரு இன்றைக்கி பிரசங்கம் பண்ணும்போது நீங்களும் அநாதின்றாரு. அப்போ நானும் அநாதி, நீங்களும் அநாதி போல் இருக்குது. ஆண்டவரே, ஒரு அநாதிக்கு ஒரு அநாதி தான் தோணுன்னு அது ஜெபம் பண்ணுதா மாட்டுன்னு. ஆனால் அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்குறாரு. ஏன்னா வார்த்தையை விட எந்த உள்ளத்திலிருந்து அது வருகிறது என்று புரிந்து கொண்டு அதற்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேங்காய் திருடன் ஒருத்தன் இருந்தான். அவன் தேங்காய் மட்டும்தான் திருடுவான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சைக்கிள் திருடுறவன் சைக்கிள் மட்டும்தான் திருடுவான். பைக்கு திருடுறவன் பைக்கை தான் திருடுவான். கார் திருடுறவன் கார் தான் திருடுவான். நீங்கள் ஸ்டேஷனில் இன்றைக்கி ஏதாவது ஒரு பொருள் காணோம்னா அவன் பார்ப்பான், எந்த ஆள் எடுத்திருப்பான்னு அவனே கண்டுபிடிப்பான். போலீஸ்காரனே கண்டுபிடிப்பான். நான் ஜெயில் ஊழியத்திற்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். ஒருத்தவன் ஜெபம் பண்ணுறான், என்கிட்ட ஜெபிக்கிறத முட்டி போடுறான். அவ்வளோ நேரம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் கைதிகளுக்கு. அந்த கைதி என்ன சொல்கிறான்னா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. என்னப்பான்னா, எனக்கு சீக்கிரமாக விடுதலை கிடைக்கணும், எங்களுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணோம், நான் ஒரு 100 சைக்கிளை திருடினா தான் அந்த தங்கச்சி கல்யாணத்தை நான் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும், அதனால் எனக்கு விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா. எப்படி இருக்குது பாருங்கள் சோத்திரம். அவன் சொல்கிறான், நான் புது சைக்கிளை தான் நான் திருடுவேன். சைக்கிள்கள் போயிருந்தேன், நான் சொல்கிறேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போல்லாம் சைக்கிளே காணும், எல்லாம் 2 வீலராகி போச்சு. இப்போ 2 வீலரை காணும், வெறும் காராக போன்னு இருக்குது. அப்புறம் ரோடே இருக்காது போல இருக்குது. எப்படி ஓட்டுவோன்னே தெரில. அது பாண்டிச்சேரியில். சோத்திரம். அல்லேலூயா.
அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அது மாதிரி திருடுவான். அந்த மாதிரி ஒரு தேங்காய் திருடம் ஒருத்தன். அவங்க மனைவி ரட்சிக்கப்பட்ட மனைவி. ஆனால் அவங்க மனைவி அந்த புருஷனுக்காக அந்த அம்மா ஜெபம் பண்ணுது. ஆனால் அவன் போய் அங்கங்கே தேங்காய் திருடுறது, அது அவனால் திருடாமல் இருக்க முடியல. ஒரு நாள் அப்படி தேங்காய் திருடுறதுக்காக ஒரு மரம் ஏறி ஒரு செவருக்கும் மரத்துக்கு இடையில் ஒரு கழியை போட்டு அதில் போய் அவர் கொலையை எடுத்துக்கிட்டு அவர் வரார். வந்தால் தோட்டக்காரன் பார்த்துட்டான். இப்போ பார்த்தானா புழிஞ்சு எடுத்துருவான் அவனை. ஐயோ வந்துட்டான் அவன். அந்த அந்த கழியில் வர்றதுக்கு பார்த்தா கழி முறிகிற மாதிரி இருக்குது. அப்போ உடஞ்சி வர மாதிரி அவனுக்கு விறுவிறுத்து போச்சு. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு ஞாபகம் வருது. அவங்க மனைவி அடிக்கடி இயேசுநாரை பற்றி சொல்லும்போது, நீ இயேசு நாமத்தை சொன்னா ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார், நீ இயேசு நடத்திட்ட வா அப்படின்னு அவங்க மனைவி அவனுக்கு சொல்லியிருக்கும் போல். இவனுக்கு அந்த இயேசு என்ற நாமம் பேர் வரல அவனுக்கு. என்னமோ சொன்னாலே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, ஆபத்து வந்துட்டுனா கூப்பிடுன்னு சொன்னால, என் பொண்டாட்டி என்னமோ சொன்னால, ஒன்றும் தெரியலையே என்ன பேருன்னு தெரில. ஆனால் உடனே அவன் என்ன பண்ணிட்டான், என் பொண்டாட்டி கடவுளே எனக்கு இறங்குன்ட்டான். அந்த பேர் தெரில அவனுக்கு. இந்த பேர் தெரியாமல் என் பொண்டாட்டி கடவுளே எனக்கு இறங்குனான் பாருங்கள். அதில் கூட உடைய வேண்டி அந்த குச்சி உடையாமல் அவன் பத்திரமாக சேர்ந்ததாகவும் அதன் மூலம் அவன் ரட்சிக்கப்பட்டதாகவும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த திருட்டு தொழிலே விட்டதாகவும் ஒரு சம்பவம் இருக்குது. சோத்தரிக்கிறோம். அப்போ இயேசுநாதரோட என்னென்ன நாமம் சொல்லி கூப்பிட்றாங்க பாருங்கள். பொண்டாட்டி கடவுளே என்ன ஒன்று, அந்த நாமத்துக்கும் அவர் இறங்கி அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் எந்த நிலையில் அவன் கூப்பிட்றான்றதை அவர் பார்க்குறார். ஆமென். அல்லேலூயா. அவன் ஒரு பாவியாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு வாய்ப்பை தந்து அவனையும் மனம் திரும்ப வைக்கிறதற்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய நாமம் அவ்வளோ பெருசுங்க. சோத்தரிக்கணும். அதில் இன்றைக்கி நாம் என்ன நாமத்தை தியானிக்கிறோம், அநாதி தேவன் அப்படி என்கிற நாமத்தை நம்ம தியானிச்சுட்டு வரோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நெகேமியா 9:5 பைபிள் சொல்லுகிறது, அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அப்போ அநாதி தேவன் அப்படின்னு சொன்னால் அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். எல்லாரும் மாறிடுவாங்க. புருஷன் மாறிடுவான், மனைவி மாறிடுவாங்க, பிள்ளைகள் மாறிடுவாங்க. எல்லாரும் நம்ம கூட எப்போதுமே இருப்பாங்கன்னு கேரண்டியே கிடையாதுங்க. ஆனால் நெகேமியா சொல்கிறாரு, அநாதியா என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அவர் ஒருத்தவர் தாங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறவர். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் என்றென்றைக்கும் இருக்க முடியாது. மனுஷன் என்னென்னைக்கும் நம்ம கூட இருக்க முடியாது. ஆனால் வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுகிறது, மரித்தேன் ஆனால் சதா காலங்களில் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். சதா காலங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். ஆதியாகமம் 21 அதிகாரம் அதனுடைய 33 வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை வருது. சோத்திரிக்கிறோம். ஆதியாகமம் 21 அதனுடைய 33 சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்திலே தொழுது கொண்டான். சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமம். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க. சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த நாமம் என்றென்றைக்கும் இருக்கிறவர், அவர்தான் அநாதி தேவன். அதனால தான் மோசே சொல்கிறாரு, என்னுடைய மரண காலம் நெருங்குது, நான் இந்த பூமியை விட்டு என்ன செய்ய போகிறேன், எடுபட போகிறேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட அவர் சொல்கிறாரு, இந்த அநாதி தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் மாறலாங்க, ஆனால் இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி. அதுதான் யோசுவாட்ட ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு கூட இருக்கிற நாட்கள் எல்லாம் நான் உன் கூட இருப்பேன். ஒருவனை எதிர்த்து நிற்க மாட்டாங்க. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஒருவேளை உன்னோடு இருந்த மோசே காணப்படாமல் போகலாம், ஆனால் யோசுவாவே நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன். அல்லேலூயா. அதனால்
ஆண்டவர், அவருடைய நாமம் அநாதி தேவன் என்கிறது அவருடைய நாமம். ஆமென். இந்த அநாதி தேவனுடைய நாமத்தை குறித்து நான் சில வாரங்களுக்கு முன்னாடி பேசியிருக்கிறேன். அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமானவர்னு நான் பேசினேன். இன்றைக்கி இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன். உபாகமம் 33:27 சொல்லுகிறது, அநாதி தேவனே உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அப்படியானால் ரெண்டாவது, அநாதி தேவன் ஆதாரமானவர். அதான் செகண்ட் பாயிண்ட். அநாதி தேவன் தான் உனக்கு ஆதாரமானவர். ஆதாரம் நீர்தானையா அப்படின்னு பாட்டு பாடுறோம். உண்மையிலே அவர் தான் நமக்கு ஆதாரமானவர். அந்த ஆதாரத்தில் தான் நம்ம குடும்பமே வாழுது. அந்த இயேசு என்கிற ஆதாரம் இல்லைன்னா நம்ம குடும்பம்லாம் என்னைக்கோ இடிஞ்சு போயிருக்கோம், என்னமோ ஆயிருப்போம். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கை நிற்குது, நம்ம குடும்பம் நிற்குது. அல்லேலூயா, நாமும் நிற்கிறோன்னு சொன்னா அதற்கு ஆதாரமாய் அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு இருக்குது. ஆமென். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, அநாதி தேவனுடைய நித்திய புயங்கள் நமக்கு என்னவா இருக்குதுங்க? ஆதாரமாக இருக்கிறது. ஆதாரம் என்றால் என்ன? தாங்குதல், ஏந்துதல் என்ற அர்த்தம். ஆதாரம் அப்படின்னு சொன்னால் தாங்குகிறார், ஏந்துகிறார் என்ற வார்த்தையை அது நமக்கு அர்த்தப்படுத்துகிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் யோபு சில கேள்விகள்லாம் எழுப்புறார். ஸ்தோத்திரிக்கிறோம். யோபு 38வது அதிகாரம் 4, 5, 6. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின்மேல் போடப்பட்டது? ஒரு கேள்வி வருது. சோத்திரம். அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அதன் ஆதாரங்கள் எதின்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியை ஒரு ஆதாரத்தின் மேலே வச்சிருக்கிறார். அதனால தான் இந்த பூமி இத்தனை ஆண்டு காலம் அது நிற்கிது. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, அவருடைய நித்திய புயந்தான் அதுக்கு ஆதாரமாக இருக்குது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சர்வத்தையும் அவருடைய வசனம் தாங்குகிறதுன்னு பைபிளில் போட்டிருக்கிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அண்ட சராசரமும் அவருடைய வசனத்தை கொண்டு என்ன செய்கிறார்? ஆண்டவர் தாங்கி கொண்டிருக்கிறார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அவருடைய நித்திய புயம், எட்டர்னல் ஆர்ம், அருமையான தேவனுடைய பிள்ளை, என்றென்றேக்கும் இருக்கிற கர்த்தருடைய கரம், அந்த கரம்தான் ஆதாரமாக இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம் ஆதாரமானது. மத்தேயு 14:30, 31 பாருங்க. கடல்ல அமிழ்ந்து போகிறேன்னு பேதுரு சொன்னான். நான் அமிழ்ந்து போகிறேன்னா உடனே பாருங்க அந்த கரத்தை நீட்டி அவனை பிடிச்சார். அந்த அந்த கர ஆதாரமாக அவனுக்கு பேதுருக்கு இருந்துச்சு. அதை பிடிச்சுக்கிட்டு அவன் மேலே வந்தான். இல்லாட்டி அவன் அமிழ்ந்து மரிச்சு போயிருப்பான். சோத்திரம். அந்த கரத்தின் ஆதாரத்தை பிடிச்சுக்கிட்டு தான் அவன் மேலே வந்தான். அந்த கரம் பாருங்க. அல்லேலூயா. சில நேரம் ஆபத்து நெருங்கி வந்த பொழுது அவ்வளோதான், இனி வாழ்க்கே இல்லை, முடிஞ்சு போச்சு போல இருக்குது அப்படின்னு நினைத்த போதெல்லாம் அந்த நித்திய புயந்தானே நம்மளை காப்பாத்திச்சு. கைகளை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லாட்டினா எப்படி இருக்க முடியும்? சோத்திரிக்கிறோம். லூக்கா 8:55, மரித்தவனை உயிரோடு எழுப்பின கரம் இல்லவா அந்த கரம்? செத்து போச்சு, முடிஞ்சு போச்சு, இனி வாழ்க்கையே இல்லை அப்படின்னு இருந்தவனை பாடையை தொட்டாராம். மரித்த வாலிபன் உயிரோடு என்ன செய்தான்? எழுந்தான். அந்த கையிட்டு வரலன்னா அவன் கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆதாரம் அதுதானங்க. சோத்திரிக்கிறோம். பேதுரு மாமியார் கடுஞ்சொரத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் மட்டும் அன்னைக்கு வராமல் இருந்தால் ஏன் தியானம்? அந்த அம்மாவுக்கு பரலோக பாட்டை பாடி இருந்திருக்கலாம். ஏசு அந்த வீட்டுக்குள்ளே போனார், குனிந்து பேதுருவின் மாமியாரை தொட்டார். அந்த கை தொட்டுச்சு, அவ்வளோதான். கடுஞ்சொரம் உடனே போச்சு. ஜொரம்னு சொல்ல பைபிளில். என்ன ஜொரமா? கடுஞ்சொரம்னா ரொம்ப வெரி சீரியஸு. தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த நேரம் யாருக்கு எப்படி ஆபத்து வருதுன்னே தெரில பாருங்க.
வெடிகாலம் என்ன இன்றைக்கு உட்காந்துருக்கேன், ஒரு ஊழியக்காரர் என்ன ஃபோன் பண்ணுறார் திருச்சியிலேருந்து, அழுதுகிட்டே பண்ணுறாரு. மாதிரி என்னுடைய மனைவி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க பாஸ்டர், என் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆபத்தில் இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல. சோத்திரம் ஆண்டவரே, உங்கள் கரத்தை இப்போவே அந்த மகள் மேலே வைங்க ஆண்டவரே. நான் இங்கே இருக்கேன், பாண்டியில் இருக்கிறேன், அவங்க ஆஸ்பத்திரியில் எங்கேயோ ஒரு திருச்சியில் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, என் கை தொட முடியுமா? நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியுமா? உம்முடைய புயம் நித்திய புயம், நீங்கள் தான் உங்களை தொடணும். ஒரு இன்றைக்கு காலையில் அதிகாலையில் பாருங்கள், அந்த ஊழியக்காருடைய அழுகை என் இருதயத்தை உடைக்குது. எந்த நேரம் எப்படி ஆபத்து வருதுன்னு தெரியலங்க. சோத்திரிக்கிறோம். அவருடைய கரந்தாங்க நிமிஷந்தோறும், அல்லேலூயா, ஒவ்வொரு மணி துளிகளும் அந்த கரந்தான் எனக்கு ஆதாரம்னு சொல்கிறவங்க கைகளை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. அதான் நம்மளை பாதுகாக்குது. அல்லேலூயா. மார்க் 6:5 நோயாளிகளை சுகமாக்குகிற கரம் அல்லவா அது? சகல நோய்களையும் வியாதி உள்ளவர்களையும் அந்த கரம் வச்சு தான் ஆண்டவர் சுகம் கொடுக்குறார். அந்த கரந்தான் ஆதாரமாக இருக்குது. நீ வேதத்தில் பாருங்கள், அந்த கைகளினால தான் அவ்வளோ அற்புதம். செத்தவனை உயிரோடு எழுப்பினது, கண்ணு தெரியாதவனுக்கு, காது கேட்காதவனுக்கு இல்லை, சோத்திர குஷ்டரோகிய எல்லாருக்கும் அந்த கை தானே வேலை செய்யுது. அற்புதம். சோத்திரம். அவருடைய விரல்களினால சோத்திர பிசாசுகளை என்ன செய்தாராம்? துரத்தினார்னு போட்டிருக்க பைபிளில். மார்க்கு 9:22 நினைக்கிறேன். கொன்னை வாயும் செவிட்டு காதையும் குணமாக்கின கரம் அல்லவா அந்த கரம்? இல்லாட்டி அவன் வாழ்க்கை அப்படியே தான் இருந்திருக்கும். அந்த கரம் தான் ஆதாரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கை நம்முடைய வாழ்க்கையில் சோத்திரிக்கிறோம் நீட்டப்படலைன்னா, அந்த கை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யலைன்னா, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் இல்லை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு என்னவா இருக்குதுங்க? ஆதாரம். அப்போ ஆதாரம்னா என்ன? என்னை தாங்குறாரு, ஏந்துறாரு. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அந்த கையில் தான் என்னை சோத்திரிக்கிறோம். அந்த கை இல்லைன்னா சோத்திரம் எனக்கு பாதுகாப்பே இல்லை. ஆமென். கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. தாங்கிடுவார், என்னை ஏந்திடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். தாங்கிடுவார், என்னை ஏந்திடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவோ பயமில்லங்க. கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவோ பயமில்லை. சொல்லுங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் எம்மேலங்க. கடைசி ஸ்டான்ஸா போடுங்க. இல்லங்க பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவோ லேலோயா. கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவோ பயமில்லங்க. லேலோயா. அவருடைய நித்திய புயம்தான் எனக்கு ஆதாரம். எல்லாம் சொல்லுங்க. ஆதாரம் என்பது அவருடைய கைகளினால தாங்குகிறதையும் ஏந்துகிறதையும் அது காண்பிக்கிறது. எத்தனை பேர் நீங்க ஆண்டவர் தான் என்ன தாங்குறாரு, அவர் தான் என்ன ஏந்துறாரு சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா, சத்தமா ஆமென், ஹல்லேலூயா.
அந்த கரை நம்மளை தாங்கலைன்னா, அந்த கரை நம்மளை ஏந்தலைன்னா நம்ம என்றைக்கோ சரிஞ்சு போயிருப்போமே, என்றைக்கோ கீழே விழுந்து போயிருப்போமே. நம்ம நின்றுக்க முடியாதே. அவர் தானே தாங்குறாரு. சோர்ந்து போன நேரங்களெல்லாம், களைத்து போன நேரங்களெல்லாம், என்னால் முடியாது, என்னால் சோத்திரம் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கும் போது அந்த கைதானே நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை தட்டி எழுப்பி, ஹல்லேலூயா, நம்முடைய கைகளை பிடித்து தூக்கி விட்டு, ஹல்லேலூயா, அந்த கைதானங்க சோத்திரம். அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். ஆமென்னு சொல்லுங்க. முதலாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது சங்கீதம். அந்த கரம் நம்மளை எப்படியெல்லாம் ஏந்துது தாங்குது பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை பாருங்க. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். பாருங்க, கர்த்தர் தான் என்ன செய்றாரு? தாங்குகிறார். அதான் அவருடைய நித்திய புயல் எனக்கு ஆதாரம்னு சொல்றது. கர்த்தர் என்னை தாங்குகிறார். இது எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை பாருங்க. இந்த சங்கீதத்தை அவர் எப்படி பாடுறாருன்னா, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் ஒரு பிள்ளைக்கு பயந்து ஓடுகிற ஒரு அப்பா. கற்பனை பண்ணி பாருங்க, அந்த குடும்ப சுச்சுவேஷனை பாருங்க. ஒரு பிள்ளை அப்பாவை துரத்துறான். எங்கேயாவது நடக்குமா? அதுவும் துரத்தும் போது தாவீது எப்படி ஓடினாரா? கால்களில் செருப்பு இல்லாமல் அழுது கொண்டே தன் முகத்தை மூடிக்கொண்டே ஓடினார்னு போட்டிருக்கு பைபிளில். ஓடினார்னு சும்மா இல்லை, அழுதுகினே ஓடுறாரு தாவீது. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு முகத்தை மூடிக்கிட்டு, காலில் கூட செருப்பு கூட போடுவதற்கு சமயம் இல்லாமல் ஓடுறார். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமுள்ள காலகட்டம். அவர் சொல்றார் 3ஆம் சங்கீதம் 1ல், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். சத்துருக்கள், பைபிள் சொல்லுது உன் வீட்டாரே உனக்கு என்னதுங்க? சத்துரு. சில நேரங்கள் நமக்கு ஆதரவா இருக்க வேண்டியவங்களே நமக்கு என்னவா மாறிடுறாங்க? சத்ருவா, அகைன்ஸ்டா மாறிடுறாங்க. எதிர்காற்றா இருந்தபடினால், ஒரு படகு போயிட்டே இருக்குது, கரையிலிருந்து படகு போகிற வரைக்கும் நல்லா தான் போச்சு. நடுக்கடலில் காற்று எதிர்காற்றா இருந்தபடினால்னு ஒரு வார்த்தையை நீங்கள் படிக்கலாம். அது என்னது எதிர்காற்று? அப்படி அர்த்தம் என்னன்னா, அது வரைக்கும் அந்த படகை பின்னுக்கு நின்று தள்ளி கொண்டு வந்த காற்று தான் இப்போ அதோட டைரக்ஷன் மாதிரி அந்த காற்று இப்போ எங்கே வந்து அடிக்குதுங்க? முன்னாடி வந்து இதுவரைக்கும் தள்ளி கொண்டு வந்த படகை இப்போ பின்னுக்கு தள்ளுகிற காற்றாக வந்து நிற்குது. அது பேர் தான் எதிர்காற்று. டைரக்ஷன் மாறுதில்ல. காற்றுனா நிறைய காற்றாகுது, ஒரு காற்று தான். அது பின்னாடி உனக்கு அடித்தா வண்டி ஓட்டுறதுக்கு, வண்டி சைக்கிள் ஓட்டுறது நல்லாயிருக்கும். சில இந்த எதிர்காற்றில் சைக்கிள் ஓட்ட ரிச்சா வண்டி மாரி ஓட்டணும், ஏறி ஏறி எகிரி எகிரி மிதிக்கணும். எதிர்காற்றாக இருக்கும்போது நம்மளால் ஓட்ட முடியாது. ஆனால் சில பின்னாடி காற்று அடிக்கும் போது நமக்கு ஈஸியாக ஓட்டலாம். சில நேரம் நமக்கு அனுகூலமாக இருக்கிறவங்களே நமக்கு என்னவா மாறிடுறாங்க? அப்படியே எதிராக வந்து நிற்கிறாங்க. சோத்திரம். தாவீதுக்கு ஒன்றுமே புரியல. அவர் சொல்கிறாரு, எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அதிகமாக இருக்கு. எல்லாரும் அதிகம்தான். விரோதம் பண்ணுகிறவர்கள் அதிகம், அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அதிகம். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு எதிர்மாறான சூழ்நிலையிலே தான் தாவீது சொல்லுகிறார், நான் படுத்து நித்திரை செய்வேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அவர் தாங்க போய் தான் நான் நிம்மதியாகவே தூங்குறேன். இல்லாட்டினா எங்க தூக்கம்? 1008 பிரச்சனை வச்சுட்டு எங்கெங்க தூக்கம் வரும்? ஆனாலும் தாங்குகிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, ஏந்துகிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய கரத்தை மீறி எனக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. என் வாழ்க்கையை தாங்குகிறவர் அவர்தான். எத்தனை சத்துருக்கள் வந்தாலும், எத்தனை விரோதிக்கிறவர்கள் வந்தாலும், இவனுக்கு வாழ்க்கை இனி அவ்வளவுதான் என்று எத்தனை பேர் சொன்னாலும், தாங்குகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதினால் நான் படுத்து நித்திரை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தாங்க தாங்குறாரு. சோத்திரிக்கிறோம். அவர் தாங்க போய்தான் நாம் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கோம்.
நிறைய பிரச்சனைகள் நமக்கு என்ன இல்லாமையா இருக்கு, சோத்திரம். ஆனாலும் அவர் தாங்குகிறார். நம்ம எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? தாங்குற. நிறைய நேரம் இன்னும் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கஷ்டம், ஆனால் நீ மனு சிரிச்சிக்கின்னு ஜாலியாக போகிற, ஜாலியாக வர, என்ன நினப்பில் தான் இருக்கிற அப்படின்னு உலகத்தார் நம்மளை பார்த்து கேட்டால் பிரச்சனை இருக்குதா, கஷ்டம் இருக்குதா, ஆனால் கர்த்தருடைய கரம் எங்களை தாங்கிட்டு இருக்கிறது. அவருடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. அவருடைய கரம் குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகலை. அந்த பலத்தில் தான் நாங்கள் ஓடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவர் சொல்றாரு, அவர் என்னை தாங்குகிறார். ஆமென்னு சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 18:34-35 வசனங்களிலே தாவீது அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 18 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 34-35 அதில் என்ன போட்டிருக்குன்னு சொன்னால், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. பா, உங்க வலது கரம் என்ன செய்யுது? தாங்குது. எப்போதும் இந்த இடது கரத்தை விட இந்த வலது கரம் கொஞ்சம் நமக்கு சோத்திரம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஆண்டவருடைய வலது கரத்தை குறித்து நிறைய காரியங்கள் வசனம் சொல்ல, அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிறதுன்னு போட்டிருக்கிறது. அந்த வலது கரத்தினால அவர் என்ன செய்கிறாரா? தாங்குகிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என் ரட்சிப்பின், உம்முடைய ரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்தீர். சோத்திரம். உம்முடைய வலது கரம் என்ன செய்கிறது? தாங்குகிறது. அந்த வலது கரம் என்னை தாங்குகிறதுனால தான் நான் இன்னைக்கு சோத்திரம் கர்த்தருக்கு முன்னாக நான் இப்படி நிற்கிறேன். அல்லேலூயா. அப்படியானால் ரெண்டாவது சொல்லுகிறேன், நம்முடைய யுத்த காலங்களில் அவர் நம்மை தாங்குகிறதா செகண்ட் பாயிண்ட். என்னுடைய யுத்த காலங்கள், என்னுடைய போராட்டமான நேரங்கள், எனக்கு விரோதமான சண்டைகள் எழும்புகிற நேரங்கள், முதல் குறிப்புக்கு நான் சொல்லுகிறேன், நான் நித்திரை செய்து விழிக்கும் போது தாங்குகிறார்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது, என் யுத்த நேரங்களில் அவர் என்னை தாங்குகிறார். எனக்கு போராட்டம் வரும்போது, யுத்தம் வரும்போது, சண்டைகள் எனக்கு விரோதமாய் வரும் பொழுது நான் தோற்றுருவேனோ, இந்த போராட்டத்தில் நான் என் கதை முடிஞ்சிருமோன்னு நினைக்கும் பொழுது, அந்த யுத்த நேரங்களில் அல்லேலூயா அவருடைய கரம், அவருடைய வலது கரத்தினால என்னை தாங்குகிறார். ஆமென். அல்லேலூயா. செங்கடலுக்கு முன்னாடி மோசே, இஸ்ரவேல் கூட்டம் அப்படி நிற்கிது. முன்னாடி பார்த்தா செங்கடல், எப்படி போகிறதுன்னு யோசித்து கொண்டிருக்கும் போது 600 பிரதான ரதங்களோடு கூட பார்வோன் பின்தொடர்ந்து வருகிறான். மறுபடியும் எகிப்தியரை அடிமைப்படுத்த, மறுபடியும் அவர்களை அடித்து கொண்டு போகும்படி அவன் வேகமாய் வருகிற தூரத்தில் பார்த்த இஸ்ரவேலர்கள் எண்ணினார்கள், இந்த கடற்கரையிலேயே நாம் சவங்கள் விழப்போகிறது. மோசேட்ட சொல்கிறாங்க, எகிப்தில் கல்லறை இல்லைன்னா எங்களை கொண்டுட்டு வந்தீங்க, முன்னாடி செங்கடல், பின்னாடி துரத்திட்டு வரான், இந்த யுத்தத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவனை எதிர்த்து என்ன செய்கிறது என்று எண்ணின பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் தன்னோடு கூட தாங்கி கொண்டிருக்கிறதை சோத்தரிக்கிறோம். மோசே விசுவாசித்து, அந்த நேரம் மோசே முழங்கால் படியில்லை, விசுவாசமாக சொன்னார். சோத்தரிக்கிறோம். பயப்படாதிருங்கள், இன்று கர்த்தர் நமக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிற இந்த எகிப்தியனை என்னைக்குமே நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. இது ஆண்டவரிடமே முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே என்ன ஆண்டவரெல்லாம் கேட்கல. விசுவாசிக்கிறவன் பேசுகிறதுக்கு உரிமை உண்டு. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆகையால் பேசுகிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறவனுக்கு பேசுகிற உரிமை இருக்குது. விசுவாசிக்காதவனுக்கு பேசுறதுக்கு வாயு வராத உரிமையும் அவனுக்கு இல்லை. விசுவாசிக்கிறவங்க தைரியமாக பேசலாம். நீ இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால், நீ சொன்னபடியே ஆகும் என்று நீ விசுவாசித்தால் அது உனக்கு நடக்கும். அல்லேலூயா. ஒரு பெரிய பார்வோனை பற்றி விசுவாசமாக அவன் சொன்னான்.
பயப்படாதிருங்கள். இன்னைக்கு பார்க்குற எகிப்தியனை இன்னைக்கு தான் பார்க்குறீங்க, இனிமே அவனை நீங்கள் பார்க்க போகிறது இல்லை. கர்த்தர் நமக்காக இன்றைக்கு யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருங்க, அவருடைய கரம் நமக்காக யுத்தம் பண்ணும். பைபிளில் போட்டிருக்கிறது, அந்த எகிப்தியர்கள் சோத்திருக்கிறோம், ஆண்டவர் வந்து செங்கடலை பிளந்தார், இஸ்ரவேலெல்லாம் அதில் போயிட்டு அவன் சும்மா இருக்க வேண்டியது தானே. இந்த பாதையை இப்படி திறந்துருக்கு எப்படா அப்படின்னு முதல்ல அவன் யோசித்து அவன் பின்வாங்கி நின்று இருக்கணும். அவன் மரியாதையை அவன் தான் செஞ்சிருக்கணும். ஒரு கடல் பிளந்து இதுவரைக்கும் அவன் பார்த்தே இருக்க மாட்டான். ஆனால் அவர்கள் தேவனாகி கர்த்தர் அவர்களுக்காக கடலையே என்ன செய்கிறாரு, ரெண்டா பழக்கிறாரு. அவன் எல்லாம் போறான்னு அதிலேயே நீ பயந்து பின்வாங்கி பின்னாடி நின்றா உன் உயிராயின்னு பாதுகாக்கப்பட்டுரும். நீ எம்மா கொழுப்பாக இருந்தா அதில் நம்ம போய் இன்னும் அவனை அடிக்கலான்னு எந்த தைரியத்தில் வந்தான்னு தெரில. கர்த்தரும் சைலண்ட்டாக இருந்தார். நடுக்கடல் வர வரைக்கும் ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை. சில நேரம் ஆண்டவர் வந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனாலும் அந்த டைம் வரைக்கும் அப்படியே காமாக இருக்கிறார். டைம் வந்துச்சுன்னா அவர் வேலையை பண்ணுறார். அல்லேலூயா. அவர்கள் நடுக்கடல் வர வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு, அவங்க நடுக்கடல் வரவும் இவர்கள் அந்த செங்கடலை கடந்து அந்த அக்கறைக்கு போகிறது கரெக்டாக இருந்துச்சு. உடனே பிரித்த தண்ணீரை மறுபடியும் சேர்த்தார். அல்லேலூயா. தடுமாறி போனதில் ஒரு எனக்கு வார்த்தை பிடிக்குது, அவருடைய சக்கரங்களின் உருளைகளை எல்லாம் கழற்றினார்னு இருக்குது. அப்படின்னா இன்னும் எதில் கயிட்டிருப்பாருங்க, போல்டாச்சுப்பா எல்லாத்தையும் கயிட்டிருப்பார். கயிற்ற உடனே உருளை தனியாக போகுது, அது தனியாக போகுது, அவன் தனியாக மிதக்கிறான். அவ்வளோதான். பைபிள் சொல்கிறது, அவன் செத்து பிணமாக கிடக்கிறத ஒவ்வொரு இஸ்ரவேலனும் பார்த்தான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சக்கரங்கள் உருளைகள் எல்லாம் கலலை பண்ணினான். மோசே சொன்னபடியே கர்த்தருடைய கரம் யுத்தம் பண்ணிற்று. அல்லேலூயா. அந்த கர்த்தர் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களும் யுத்தங்களிலும் அவர் உங்களை தாங்கும்படி. அல்லேலூயா. நீ சும்மா இரு, உனக்காக நான் என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன். அப்படியானால் அவர் எப்போ தாங்குறாரு, உன்னுடைய யுத்த காலங்களில் உன்னை தாங்குறார். ஆமென். அவர் எப்போது என்னை தாங்குறாரு. சங்கீதம் 51 வசனம் 12 என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 51 வசனம் 12 அவர் எங்கே தாங்குறாரு பாருங்க. உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமற்ற நேரங்களில், அல்லவிட்டால் நான் சோர்ந்து போயிருக்கிற நேரங்களில் என்னை தாங்குகிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. உற்சாகம் இல்லாமல் இருக்கும்போது என்னை உற்சாகப்படுத்தும்படி என்னை தாங்குறார். நிறைய நேரங்கள் நம்ம அப்படியே மனசை விட்டுறோம். நிறைய நேரம் ஒரு வாலிப தம்பி கூட ஞாயிற்றுக்கிழமை வந்து என்கிட்ட சொன்னான், செத்தெல்லாம் போல இருக்குது பாஸ்டர், வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை கஷ்டங்களை பார்க்கும்போது வாழவே விருப்பம் இல்லை, செத்துடலாமா, இந்த உலகத்தை விட்டு போயிடலாமா, எனக்கு அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கு. கடந்த 2-3 வாரங்களாக அந்த எண்ணெய் என்னை அலக்களித்து கொண்டே இருக்குது. அப்போ தான் நான் என்ன 3rd சர்வீஸ் முடிச்சுட்டு நான் உட்காண்டிருக்கேன். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு உட்காந்து அவன் தனியாக என்னை பார்க்க வரான். அவன் சொல்லும்போது என் இருதயம் உடையுது. என்னப்பா இப்படி சொல்கிற, சாகிறதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சித்து அபிஷேகித்து இப்படி வச்சிருக்கிறார், என்ன இப்படி சொல்கிற? எனக்கு எல்லாம் தெரியுது பாஸ்டர், ஆனால் பிரச்சனைகளும் வேதனைகளும் சோத்தரிக்கிறோம் என்னுடைய உற்சாகத்தை குறைச்சிருது, நான் என்ன செய்கிறது? அப்படிப்பட்ட எண்ணம் வருது, அப்படிப்பட்ட யோசனை வருது. அவனை முட்டி போட வச்சு சோத்திரம். அல்லேலூயா. ஆவியில் நிறைந்து அல்லேலூயா. ஆண்டவரே இவனை சோர்வுக்குள் ஆக்குற சோத்திரம். எல்லா விதமான ஆவி இயேசுவின் நாமத்தில் விரட்டுறேன். சோத்திரம். உற்சாகத்தின் ஆவி அவனுக்கு தாங்க, உற்சாகத்தின் ஆவினால் அவனை தாங்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சில நேரங்கள் பாருங்க அப்படி வருது பாருங்க. ஆனாம்பட்ட எலியாவே சொன்னான் பாருங்க, என் பிதாக்களை பார்க்கிற நல்லவன் அல்ல. அவன் தான் சொன்னான், அவன் ஜெனியூனாக சொன்னான், என்னை எடுத்துக்கொள்ளும்னு சொன்னான். ஆனால் இந்த தம்பி என்ன சொன்னான், நான் இதை செத்துலான்னு பார்க்குறான்றான். தோத்திரம். ரெண்டும் ஒன்று தான் ஒரு பக்கம் இருந்தாலும். அப்படி எப்படி சொல்லலாம்? கர்த்தர் இருக்கிறாரு,
அவர் பார்த்துக்குவாருன்னு தானே நம்ம வரணும். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி அல்லேலூயா செய்யும். அப்படின்னா இங்கே தாவீது சோர்ந்து போயிருக்கிறான்னு அர்த்தம். சோர்ந்து போவது பாவம் அல்ல, சோர்ந்தே கிடப்பது பாவம். நல்லா இது கவனிங்க. சோறு வரும், சட்டுன்னு நம்ம உஷாராயிடணும். தோத்திரம் அல்லேலூயான்ட்டு அப்படியே அபிஷேகத்தில் நிறைஞ்சி நம்ம கரெக்ட் பண்ணிடணும். அதுலேயே உக்காந்து நனைஞ்ச கோழி மாதிரி மூளையில் உக்காண்டே இருக்கக்கூடாது. அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு பிசாசு உங்களை கூட்டிகிட்டு போயிடுவான். விடக்கூடாது அதை. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. சோறுகள் வரும், சில பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் டக்குன்னு நம்ம சுதாரித்து கொண்டு நம்ம என்ன செஞ்சிடணும், மேலே எழும்பிடணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நல்லா கொஞ்சம் கவனிங்க. சில வசனத்தை சொல்கிற பாருங்க, ஆண்டவர் ஞாபகப்படுத்தினால இதை சொல்கிறேன். சங்கீதம் 77 எல்லாம் எடுங்க. அதில் நான் வாசிச்சுட்டே வரேன் பாருங்க. அதில் தாவீது எப்படி சோர்றாரு, திடீர்னு எப்படி அவர் உற்சாகமாகறாருன்னு பாருங்கள். சோத்திரிக்கிறோம். சங்கீதம் 77:7 பாருங்கள். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ ஒரு கேள்வி. அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஆண்டவர் தள்ளிடுவாரா நம்மளை அப்படின்னு ஒரு கேள்வி. இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ. 8ஆம் வசனம், அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ. அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடின தாவீது தான். ஆனால் அவருடைய கிருபை அற்று போயிற்றோ ஒரு கேள்வி. வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு ஒழிந்து போயிற்றோ. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ. கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன்னு போட்டு அங்கு சேலான்னு ஒரு வார்த்தை வருது. அது இசையில் வர ஒரு குறியீடு. கொஞ்சம் நிறுத்தி பாடுன்னு அர்த்தம். கொஞ்சம் பாடும்போது கொஞ்சம் நிறுத்தி பாடாதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் அங்கே நிறுத்தி அடுத்து தொடங்கணும். அவங்க நிறுத்துறான் தாவீது. அங்கே ஆவியானவர் அவனுக்கு இடைப்படுறார். டக்குன்னு 10ஆம் வசனம் சொல்லுகிறான், அப்பொழுது நான் இது என் பலவீனம், நான் சோர்ந்து போய் என்னமோ வளர்றேன், நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதான் பைபிள் சொல்லுது, அவருடைய கரம் நம்மளை என்ன செய்யுது, தாங்குது. அவருடைய வலது கரம், அந்த வருஷங்களை நான் நினைவு கூறுவேன், அவருடைய செயலை நினைவு கூறுவேன், அவருடைய பூர்வ காலத்து அதிசயங்களை என்ன செய்வேன், நினைவு கூறுவேன். ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பார், என்னை நடத்துவார். பாருங்க, சோர்ந்து போன தாவீதை கர்த்தர் உற்சாகப்படுத்துறார். பாருங்க, நம்மளையும் அப்படித்தான் தாங்குறார். அப்படி ஒவ்வொரு நேரமும் தாங்கி தாங்கி தான் இத்தனை வருஷம் தாண்டி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் மட்டும் சோர்ந்து போன நேரத்தில் அவர் தாங்காமல் இருந்திருப்பார்னா இத்தனை வருஷத்தை தாண்டி என்ன செஞ்சிருக்க மாட்டோம், வந்திருக்க மாட்டோம். ஆமாம், சோத்திரிக்கிறோம். உற்சாகமற்ற நேரங்களில் அவர் என்னை தாங்கினார்னு சொன்னவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. 145வது சங்கீதம் அவர் எப்படி தாங்குறாரு பாருங்க. 14வது வசனம், சங்கீதம் 145 வசனம் 14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். விழுகிற நேரங்களிலெல்லாம் தாங்குகிற கர்த்தர். பா, இந்த வேர்டு எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. விழுகிற யாவரையும் தாங்குகிறார். அப்படியே விழுந்து போகிற நேரம் அவ்வளோதான் அப்படின்னு நிற்கும்போது தாங்குறாரு பாருங்க. நான் என்னுடைய மூத்த மகள் ஷர்லி அமேண்டா, அவள் ஒரு 3 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 3, 2.5 அந்த மாதிரி வயசு இருக்கும். நான் ப்ரேயர் என்னுடைய மேல் அறையில் நான் ஜெபம் பண்ணிவிட்டு அவளும் என் ரூமில் இருந்தா, அவளை தூக்கிக்கிட்டு நான் மேல் படிக்கட்டை அப்படியே 2-3 படிக்கட்டு இறங்குறேன். என்னுடைய செப்பல் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்பை அவ்வளோவா போட்டு போட்டு தேஞ்சு அது மழைன்னு இருக்குது. அதை மாற்றிருக்கணும் நான். சோத்திரம். அப்படியே அதை செப்பலை போட்டு வரேன், அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. விழுந்திருந்தானா நானும் என் பிள்ளையும் கீழே விழுந்து என்ன வேணாலும் ஆகிருக்கலாம். இப்படி ஒரு மாதிரி இப்படி போனதுன்னு தெரில. மறுபடியும் அந்த பொசிஷனுக்கு திரும்பி வந்தேன். எப்படி வந்தேனே எனக்கு தெரில. எப்படிங்க வர முடியும்? இப்படி போன ஆள் குழந்தை எடுத்துன்னு அப்படியே ஆசா போகும்போது டக்குன்னு எப்படி அந்த நார்மல் பொசிஷன் வர முடியும்? அப்போ யோசித்தேன், போகிற நேரம் அவ்வளோதான்னு நினச்ச அடுத்த செகண்டு அவருடைய கரம் முன்னாடி வந்து தாங்கி நிறுத்துது பாருங்க. அல்லேலூயா.
சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். விழப்போகிற நேரங்களை எப்படிலாம் நம்மளை ஆண்டவர் தாங்கி இன்னைக்கு ஜீவனோடு வச்சிருக்கிறாரு. நான் ஒரு முறை இந்த திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், அங்கே ஒரு ரவுண்டான இருக்கும். அதை அப்படி ரவுண்ட் எடுத்து அந்த சோத்தரிக்கிறோம் அந்த கடலூர் ரோட்டு வழியாக நான் போகணும். அதுக்கு நான் சொல்கிறது எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே அந்த 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 ரவுண்டான் இங்கே இருக்குன்னா நான் இங்கே வரேன், போய் அந்த ரவுண்டான் அப்படி திரும்பி அந்த கடலூர் ரோட் பக்கமாக அந்த அந்தோனியார் கோயில் பக்கமாக நான் போகிறேன். அப்படி அந்த ரவுண்டானுக்கு முன்னாடி அப்படி வந்துக்கிட்டே இருக்கிறேன். புது சைக்கிளுங்க, பிஎஸ் டிலக்ஸ் வண்டி. எனக்குள்ளே ஒரு உணர்வு வருது, உன்னுடைய ஃபோர்க் உடைய போகுது, உன்னுடைய அந்த ஹேண்ட்பேர் இதாவது கவனமாக இருன்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு எண்ணம் வருது. இதெல்லாம் ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸில் வருது. அப்போ நான் நினைக்கிறேன், புது வண்டி நல்லா இருக்குது, ஓட்டிகிட்டு தான் இருக்கிறேன், அது எப்படி விழும், அது எப்படி இதாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோத்திரம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையிலே, நான் அந்த நினைவு அது முடிகிறதுக்குள்ளே அந்த ஃபோர்க் அப்படியே முறிந்து அப்படியே விழுது. நாமான்னு வண்டியை ஓட்டின்னு வந்து அது அப்படியே நான் அதை தானே பிடிச்சிடுவோம், அந்த ஹேண்ட்பேரை பிடிச்சித்தானே அதை தாங்கிட்டு தானே ஓட்டிட்டு வரோம். அது அப்படியே டக்குன்னு முறிஞ்சிச்சா நம்ம அப்படி தானே போய் விழணும். போய் அந்த நேரத்தில் அதுவும் நல்லா அந்த 8 மணி 7:45 நல்லா ஸ்கூல் டைம், நல்லா எல்லாம் ரஷ்ஷாக இருக்கிற நேரத்தில் என்ன வேணாலும் ஆகிருக்கலாம். தாங்கினாருங்க, உணர்ந்தங்க. சோத்திரம். அல்லேலூயா. இந்த மாதிரி என்னுடைய லைஃப்பில் மட்டும் இல்லை, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் விழுகிற நேரங்களிலெல்லாம் நம்மளை தாங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு தள்ளி விடுறவங்க, ஆனால் கர்த்தர் நம்மளை கீழே விழாமல் தாங்குறாருங்க. கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம குடும்பம் கீழே விழணும், நம்ம பிள்ளைகள் கீழே விழணும், நம்ம குடும்பம் நாசமாக போகணும், நம்முடைய வாழ்க்கை முகங்குப்புற விழணும்னு அவன் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவரை நம்புகிற பிள்ளைகளை, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை விழப்போகிற நேரங்கள் வரும்போதெல்லாம் அவருடைய நித்திய புயங்களால் தாங்குகிறார். விழுகிற நேரங்களில் தாங்குகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. ஏசாயா 41:10 ஆண்டவர் எந்த நேரத்தில் தாங்குற? பைபிள் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன்னுடைய தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால். பயப்படும் காரியங்கள், பயப்படுகிற நேரங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மளை தாங்குகிறார். நீ பயப்படாதன்னு நம்மளை தாங்குகிறார். சில நேரங்கள் பயம் வருது நமக்கு, இதை சாதிச்சிட முடியுமா, இந்த பிரச்சனையை நான் தாண்டி போயிடுவேனா, இந்த காரியத்தை நான் செய்து முடிக்க முடியுமா. சில நேரங்களில் பயம் வந்துடுது நமக்கு, என்ன ஆகிடும் தெரியல. என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் வரைக்கும் என் உயிர் இருக்குமா, என் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல காரியம்லாம் நடந்துருமா, எனக்கு ஏதாகினும் ஆயிடுமா, கண்ட எண்ணங்கள் வந்து நம்மளை பயப்படுத்துது. சோத்திரம். நான் வருஷங்களை தாண்டுவேனா, நான் இந்த காரியத்தை செய்து முடிப்பேனா. சில நேரங்கள் பயங்கள் நம்மளை ஆட்டி படைக்குது. சோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய வியாதியெல்லாம் பயத்தினால தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பயப்பட அதுக்கேற்ற விதமான சரீர உறுப்புகளில் அது சுரப்பிகள் சுரந்து சோத்தரிக்கிறோம், உடம்பை ரொம்ப பாதிக்குது. அதனால தான் ஆண்டவர் பயப்படாதன்னு சொல்கிறார். சோத்திரம். பயப்படாத, நான் உன்னை தாங்குறேன்றார். அல்லேலூயா. இன்றைக்கு பயப்படுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாத, என் நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன், உன் குடும்பத்தை தாங்குவேன், உன் பிள்ளைகளை தாங்குவேன், உன் பொருளாதாரத்தை நான் உனக்கு அற்புதம் செய்வேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டுறவே மாட்டேன், நீ பயப்படாத, நீ யோசிக்க வேண்டாம், நான் இருக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. அன்றைக்கி எனக்கு இந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவீருவினுடைய வீட்டிலேருந்து வந்துட்டு சொல்கிறாங்க, போதகரை இனி கூப்பிடாத, உன் பிள்ளை செத்து போயிட்டா. அவன் ஆண்டவரை ரொம்ப விசுவாசமாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறான். பாதி வழி வரைக்கும் வந்துட்டார் இயேசு. நீங்கள் உங்கள் கையை வச்சுக்கினா என் பிள்ளை பிழைச்சிருவான்னு ஆண்டவரை நம்பிக்கையாக கூட்டிகிட்டு வந்தான் அவன் விசுவாசத்தோடு. வழியில் சொந்தக்காரன் வந்து சொல்கிறாங்க, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் பிள்ளை செத்து போயிட்டா. அப்படியே அவன் மனம் உடஞ்சி அப்படி போகிறதுக்கு கர்த்தர் விடவே இல்லைங்க.
உடனே எதிரோ பார்த்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவர். அதாங்க தாங்குகிற கர்த்தர். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். தாங்குறார் பாருங்க அந்த நேரத்தில். அதுதாங்க இந்த இயேசுநாதர் மாதிரில ஒரு தெய்வத்தை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. அந்த டைமிங்கை கொடுக்கல பாருங்க. நீங்கள் பைபிளை அப்படியே டேஸ்ட்டாக வாசிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியாது. அந்த சொந்தக்காரன் சொல்றதுக்கு இவன் அப்படியான்னு அவன் அந்த வேர்டு அவனுக்குள்ள போகிறதுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை சட்டுன்னு உள்ள வருது. பயப்படாத, விசுவாசமா இருந்து அடி உள்ள வருது. அவன் தாங்களா அந்த வார்த்தை இருந்திருக்குமா, எப்படி இருந்திருக்கும் நீங்களே சொல்லுங்க. அந்த வேர்டு அவனுக்குள்ள போகிறதுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை உள்ள போகுது. அதுதான் அவருடைய சொல் மகா தீவிரமா செல்லுது. அல்லேலூயா. எத்தனையோ உலக வார்த்தைகள் நம்மளை பயப்படும்படி அப்படி வந்தாலும் கர்த்தர் அந்த வார்த்தையை விட அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள வரதுனால தான் பயம் இல்லாமல் இருக்கிறோம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் பயப்படும் நாளினிலே என் கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே என் கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். என் கோட்டை அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே என் கர்த்தரை உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவார், என்றும் நடத்திடுவார். அவர் காத்திடுவார், என்றும் நடத்திடுவார். நித்திய காலமெல்லாம் நம்மையே, நித்திய காலமெல்லாம் நம்மையே. நான் பயப்படும் நாளினிலே என் கர்த்தரை நம்பிடுவேன். பாடுவோம். நான் பயப்படும் நாளினிலே என் கர்த்தரை, என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே என் கர்த்தர் நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே என் கர்த்தரை. அநாதி தேவனுடைய அவருடைய நித்திய புய நமக்கு ஆதாரம். ஆதாரம்னு சொன்னா அவர் தாங்குகிறார். எந்தெந்த சமயங்கள்லாம் தாங்குகிறார்னு நம்ம பார்த்துட்டு வரோம். 6வது பாயிண்ட் ஏசாயா 46 வசனம் 3 பாருங்க. ஏசாயா 46 வசனம் 3. யாக்கோப்பின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியிலே மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். அப்படியானால் நான் பிறந்த முதல் என்னை தாங்கிட்டு இருக்கிறார். நான் பிறந்த நாள்ல இருந்தே அவர் எப்போ என்னை தாங்க துவங்கினார்னு சொன்னா, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல். அல்லேலூயா. உங்களை ஏந்தன தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை நான் என்ன செஞ்சேன், தாங்கினேன் என்றார். நம்புறீங்களா நீங்கள் அதை? அல்லேலூயா. தாங்கினேன். 4ஆம் வசனம், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். நிறைய நேரம் பெற்றோர் என்ன சொல்கிறோம், அதவர் செய்ய வேண்டியதான் செஞ்சாச்சு, இனி நீ புத்தியாக பழச்சிக்க போ, சும்மா அது வேணும் இது வேணும் நீங்கள் வந்து நிற்காதன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய தாயின் கற்பத்தில் தோன்றினதை முதல்ல தாங்க தொடங்கினவர் சொல்கிறாரு, உன் முதிர் வயது வரை நான் அப்படியே செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். பாருங்க, தாங்கினேன்
தாங்குவேன்னு சொல்றார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. தாங்கினார், தாங்குகிறார், தாங்குவார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி செய்து வந்தேன், இனிமேல் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன்னு சொல்றார். அதான் ஆண்டவர். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் நம்ம நடத்துகிறோம். அதான் அவருடைய நித்திய புயம் நம்மளுக்கு இதெல்லாம் செய்யுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். அப்போஸ்தலர் 20:35 ஆண்டவர் நம்ம எப்படி தாங்குறார் அப்படின்னு சொன்னால், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 20:35 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அப்படி போட்டிருக்கிறது, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும். எப்படிங்க? நான் பலவீனப்படும் பொழுது என்னுடைய பலவீனங்களில் அவர் தாங்குகிறார். சொல்லுது, உம்முடைய கிருபை எனக்கு போதும், என் பலவீனங்களில் உம்முடைய பலன் பூரணமாக என்ன செய்யுது? விளங்குது. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நான் பலவீனமான வீக் வெசலாக இருக்கணும், அவருக்கு தெரியும். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை தாங்குகிறார். ஸ்தோத்திரம். அன்றைக்கு மோசேயினுடைய கைகள் அசந்து போன போது ஆரோனும் சோத்திரிக்கிற ஊர் என்ன செய்தாங்க? தாங்கினாங்க. சோத்திரம். இன்றைக்கி ஆவியானவர் நம்மளை தாங்குகிறார். அவருடைய கரம் நித்திய பொய்ய நம்மளை தாங்குது. அல்லேலூயா. நான் பலவீனப்படும் போது, என் இருதயம் தொய்ந்து போகும்போது, வியாகுலப்படும் பொழுது சோத்திரிக்கிறோம். இந்த மனசை விட்டுறான்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி. ஆனால் அந்த நேரங்களில் அவர் தான் நம்மளை ஊக்கப்படுத்தி தாங்கி, அல்லேலூயா, நம்மளை பலப்படுத்தி, உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லி. அதனால தான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள். நித்திரை செய்து விழிக்கும் போது தாங்குகிறார், யுத்த காலங்களிலே தாங்குகிறார், உற்சாகமற்ற வேளையில் தாங்குகிறார், விழுகிற நேரங்களில் தாங்குகிறார், பயப்படுகிற காரியங்கள் வரும்பொழுது தாங்குகிறார், பிறந்த முதல் எப்பொழுது தாங்குகிறார், பலவீன நேரங்களில் எல்லாம் தாங்குகிறார். கையை உயர்த்த சொல்லுங்க. அநாதி தேவனே, உம்முடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். சத்தமா சொல்லுங்க. அநாதி தேவனே, உம்முடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. அவருடைய நித்திய புயம்தான் நம்மளை தாங்குது. அதுதான் நம்முடைய ஆதாரம். அதுதான் நம்மளை பாதுகாக்குது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து, அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமே என்கிற அந்த பாடலை பாடி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. ஹல்லேலூயா. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வனாந்திரத்தில் நயம் காட்டினோம், இனிதாய் வருந்தே அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலம். ஹல்லேலூயா. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகள் அருமீரோற்றை மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும்
என்றென்றுமுள்ள சாதா காலமும் நமது தெய்வம். மரண பயம் நம்மை ஆனாதி தேவன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவனே. ஹல்லேலூயா. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவனே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதான் உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சாதா காலமும் நமது மரணபரியந்தம் நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலம். Glory. இப்போவி யாத்திரை கடந்திடுவார் தூய தேவதயவான். ஹல்லேலூயா. இப்போவி யாத்திரை கடந்திடுவார் தூய தேவதயவான். கடுக்கானகத்தில் கர்த்தர் மார்பினில் கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சாதா காலமும் நமது. ஹல்லேலூயா. நம்மை நடத்திடுவாரானாதி தேவன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்களும். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். ஓ, வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிரு, சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சாதா காலமும் நமது. நடத்திடுவாரானாதி தேவன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சியோன் பர்வதம் உன்னை சேர்த்திடும், சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சாதா காலமும். Glory. நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்களும். அநாதி தேவன் அடைக்கலம், அவர் நித்திய புய. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். ஆமென். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிரு, சஞ்சலம் தவிப்போ ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சாதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். அநாதி தேவனே, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம்னு எங்களோடு பேசுனீங்க. ஆதாரம்னா எங்களை தாங்குகிறவரும் ஏந்துகிறவரும் நீங்க தான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த கரம் எங்களை எப்படிலாம் தாங்குது, எந்தெந்த நேரங்களிலெல்லாம் தாங்குகிறது என்று எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் படுத்து ஆண்டவரே விழிக்கும் போது தாங்குகிறார். உற்சாகமற்ற நேரங்களில் எங்களை தாங்குகிறார். எங்கள் பலவீன நேரங்களிலே தாங்குகிறார். நாங்கள் பயப்படும் போது எங்களை தாங்குகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க எங்களை தாங்குறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்கள் பிறந்த நாள் முதல் எப்பொழுதும் எங்களை நீங்க தான் தாங்குறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய யுத்த நேரங்களில் நீங்க தான் தாங்குறீங்க. இந்த நித்திய புயம்தான் எங்களுக்கு ஆதாரம்.
என்று சொன்னீங்களே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நம்ம எல்லா கைகளை தட்டி அந்த நித்திய புயங்கள் இப்படி பிள்ளைகளுக்கு ஆதாரமா இருக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே அந்த நித்திய புயம் உங்களை தாங்கி கொள்ளட்டும். அற்புதம் நடக்கட்டும். அந்த கைகளால் அவர்களை தாங்கிக் கொள்வீராக. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தாழ்த்தர ஒப்பு கொடுக்கிறேன். கன மகிமை துதி சோத்திரம் எல்லாம் உமக்கே. இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா.